ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க தான் கதிரிய உயிரே. யாருக்காகவும் என்ன கைவிட்ட மாட்டீங்கல்ல? என்ன பேசுற நீ? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி? கோவில்ல பண்ண சத்தியம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்க உசுறு நர்மதா. உன்னை விட்டு கொடுத்தா என் உசுறு போனதா அர்த்தம். நான் செத்து போனாதான். கதிர், வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இல்லன்னா நான் மட்டும் எப்படி உயிரோட இருப்பேன்? இத பாருங்க கதிர், உள்ள எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. கோவத்துல பேசுவாங்க. அண்ணா, நீங்க கோவப்படக்கூடாது. என் செல்லம் இல்ல. நீங்க கோவப்பட்டா பெரிய தப்பாயிடும். ப்ளீஸ் கதிர். சரி, நான் கோவப்பட மாட்டேன். நான் கோவப்படல. ப்ராமிஸ்? சத்தியமா நான் கோவப்பட மாட்டேன். நீ இங்கே இரு. நர்மதா மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தாமா தப்பு பண்ணிட்டேன். நர்மதா வேண்டாம் தாமா சொன்னா. நான் தான் கேட்காம தப்பு பண்ணிட்டமா. உன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. உங்க மேல எந்த தப்பு இல்லப்பா. எல்லா தப்பும் என் மேலதான். உன்னை நம்பினது தப்பு. நீ இந்த குடும்பத்தையும் உன் தங்கச்சிங்களையும் கரை சேர்ப்பேன்னு நினைச்சேன் பாரு, அது தப்பு. எப்பவுமே நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சனே, அது தப்பு. என் பேச்சையும் தாத்தா பேச்சையும் நீ என்னைக்குமே மீற மாட்டேன்னு நினைச்சேன் பாரு, அது தப்பு. நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு நான் நம்பி இருந்தனே, அது தப்பு. என் புள்ள மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த புள்ளையுமே இல்லைன்னு மார்த்தட்டி கர்வமா இருந்த பாரு, அது தப்பு. இப்படி எல்லா தப்பும் என்னோடதுதான். நீ எந்த தப்புமே பண்ணல. நீ எந்த தப்பு பண்ணல. உன் மேல எந்த தப்பும் இல்ல. எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் மேலதான். இல்ல, நர்மதா எனக்கு பிடிக்குமா. நர்மதா நல்ல பொண்ணுமா. நான் தாலி கட்டும் போது கூட நர்மதா என்ன கேட்டா தெரியுமா? அவ போதும். நீ பண்ணதெல்லாம் போதும், செஞ்சதெல்லாம் போதும், பேசினதெல்லாம் போதும். இதோட எல்லாம் போதும். எதுவும் சொல்ல வேணாம்.
நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல.